சத்யா தமிழகம் எங்கும் வழங்கும் நெஞ்சமேலு உடன் வழங்குவோர் மினிஸ்டர் ஒயிட் பாரம்பரியம், டிராப் டாக்ஸி, ஒரு வழி கட்டணம் மட்டுமே மற்றும் லலிதா ஜுவல்லரி. இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் மாறி இருக்கு, நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. ஆனால் மாறாத ஒரே விஷயம் கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கிற இந்த பிரச்சனை. அதுக்கு காரணம் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் தான். அதுக்கான ஒரு தீர்வாக தான் இந்த நெஞ்சமே ஏழு எபிசோடு இருக்க போது. ஸோ கணவர் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் பற்றி பேசுறதுக்காக கணவர்கள் ஒரு பக்கம் வந்திருக்கீங்க, மற்றும் இன்னொரு பக்கம் அவங்களோட மனைவிகளும் வந்திருக்கீங்க. கல்யாணம் ஆன புதுசில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்ற ஒரு டைலாக் வந்து நம்ம எல்லாருமே பேசியிருப்போம். ஆனால் போக போக நாட்கள் போகும்போது இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மறக்க ஆரம்பிச்சிடுறோம். அதாவது நான் ஒரு ஆள் இருக்கன்றதை மறந்து இவங்க எல்லாமே செயல்படுறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த ஓல்டு மீயை அப்படின்றதுனா என்ன மாதிரி விஷயத்த சொல்வீங்க? இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்றது. ஆக்சுவலாக நாங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கும்போது நம்ம ஒரு ஜாலியாக இருப்போம். நம்ம டிவி பார்ப்போம், கேம் விளையாடுவோம், பசங்களோட வெளியே போவோம், அந்த மாதிரி நம்ம ஒரு ஜாலியாக இருப்போம். நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எல்லாத்துக்குமே பெர்மிஷன் வாங்கணும். எங்களோட அந்த ஒரு பேச்சுலர் ஃப்ரீடம்ங்கிறது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறேன். பேச்சுலர் ஃப்ரீடமை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மனைவி எங்கே இருக்காங்க? நான் பெர்மிஷன் இல்லை, முன்னாடியே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பிளானே பண்ணுவேன். ஓகே. ஸோ அதனால வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நம்ம ஒன்று பண்ணும்போது அவங்களும் அதே பண்ணணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ப்ளஸ் நாங்கள் ஸ்பின்ஸ்டராக இருக்கும்போது வீட்டில் அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறதோ அதெல்லாம் இருக்காது. வென் வி ஹாவ் டு மேனேஜ் ரெண்டுமே அப்படிங்கும்போது வீட்டையும் பார்த்துக்கணும், ஒர்க்கும் பார்த்துக்கணுங்கும் போது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ அது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். சூப்பர். அடுத்து எங்கள் மாமியார் வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க, செம்மையாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு தக்காளி சட்னி செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு நடக்கலை. அதாவது மாமியாரோட சமையலை மிஸ் பண்ணுறீங்களா? அப்போ ஆமாம், சமையல் எப்படியா இருந்தாலும் ஜீன் தானே, அவங்க பொண்ணு தானே, நல்லா சமைப்பாங்க. இது என்ன போதி தர்மர் கதையா இருக்கு? இல்லை, அவர் வந்து ஒய்ஃப் கிட்ட என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே ஒரு மாமியார் கிட்ட என்ன மிஸ் பண்ணுறாருன்னு கேட்க ஃபஸ்ட்டு மாமியார் உஷார் பண்ணிட்டு தான் ப்ரோ அப்புறமா. இது என்ன புது இதாக இருக்குது? இல்லை ப்ரோ, அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வந்து அப்ரூவல் கொடுக்குறது அங்கே தானே, அவங்க சிக்னேச்சர் கொடுத்தா தானே இங்கே நம்ம. ஓகே, அதாவது அம்பி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம், அதுதானே எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு மாமியார் மாமனார்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுதானே உஷிதம். உஷிதம். ஓகே ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா அப்படியே காட்டு மரம் மாதிரி ஃப்ரீயாக இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் காம்பவுண்ட் போட்ட மரம் மாதிரி ஆகிட்டோம். இப்போ வந்து உங்களை ஒழுங்காக்கி இருக்காங்களா எனக்கு புரியல. நான் கண்ட மணிக்கு இருக்கும்போது இல்லை, அது எப்படின்னா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீடமாக இருந்தோம். அப்படி இருந்த நம்மளை வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் பண்ணணும். அவங்க 11:30 மணி வரைக்கும் ஃபோன் நோண்டுவாங்க. 11:30 மணிக்கு ஃபோனை வைக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்துட்டாலே உஷாராக்கணும், நம்மளும் ஃபோனை வச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரோல், ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வர போடுறீங்களா? அது ஏன்னா நம்ம டைமுக்கு தூங்கினா தான் காலையில் நம்ம டைமுக்கு எந்திரிக்க முடியும். நம்மளுக்கு வந்து நைட்டு தூங்கினா மட்டும் தான் சீக்கிரமாக எந்திரிச்சு ஒர்க் பண்ண முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் நான் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அவருக்கு. அவர் வந்து ஃப்ரீடமாக எடுத்துக்கல அவர். கரெக்டு தான். அந்த அதையே புரிஞ்சிக்க மாட்டீங்க. அந்த கன்சென்ட் வந்து அவங்களுக்குன்னு வரும்போது ஏன் அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுதுன்னு நான் கேட்குறேன். ஓகே, அதான் உங்களுக்குன்னு வரும்போது அதை காம்ப்ரமைஸாக வச்சுக்கிறீங்களாமே? அப்படி இல்லை, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வந்து படுப்போம். ஒரு 10 மினிட்ஸ் சரி ஃபோன் நோண்டிட்டு படுக்கலான்னு அந்த ஒரு 10 மினிட்ஸ் தான் நாங்களே ஃபோன். அவர் கையில் ஃபோன் பார்த்தோன்னா கூப்பிட்டா கூட அவர் பார்க்க மாட்டார். ஓகே, அந்த அளவுக்கு ஃபோனுக்குள்ளே போயிடுவார், மூழ்கிடுவாங்க அப்படின்றாங்க. ரீல்ஸ் பண்ணுறேன்ல ப்ரோ, அதனால ஃபோனுக்குள்ளேயே தான் இருப்பேன் எனி டைம். ஓகே, தட். ஸோ இந்த சைடு ஆரம்ப காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. இங்க இருந்து பக்கத்துல இருந்து ஒரு டீ கடைக்கு கூட்டு போ அப்படின்னு சொன்னா கூட கூட்டு போக மாட்டாங்க. லிட்டரலி என்ன சொல்லுவாங்கன்னா, போ அப்புறமா போய்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனா முன்னாடி வந்து எப்படி சொன்னாங்கன்னா, போனை நான் வையின்னு சொன்னா கூட ஒரு 2 நிமிஷம் பேசுடி, ஒரு 3 நிமிஷம் பேசுடி அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அப்படியே மேரேஜ் ஆனதுக்கு இப்ப பேசினா தயவு செய்து போனை வைக்கிறியா அப்படின்னு சொல்றாரு. எதனால அந்த ஒரு வெறுப்பு? ஆக்சுவலி வந்து பிஃபோர் மேரிட் முன்னாடி சண்டைலாம் இல்லாமல் ஜாலியாக பேசுவாள். அவள் மெசேஜுக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், எப்போ மெசேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவன் மெசேஜ் பண்ணாலே எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறா, இன்றைக்கி என்ன சண்டை வலிக்க போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு இது. இல்லைனா நம்ம தூங்க போகிற டைமில் தான் போயிட்டு கடைக்கு போயிட்டு வா, ஓகே, போய் தோசை சூடு, போய் துணியை காய வை, துணியை போடு, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணும். அதனால தான் சரி நம்ம தூங்குற மாதிரி அப்படியே ஆக்ஷன் போடுறது, இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். சம்திங்ஸ் தட் ஐ ரியலி மிஸ் அப்படின்னு பார்க்கும்போது
இட் பி லைக் பிஃபோர் மேரேஜ் லைக் ஒரு மூவிக்கு அப்படியே பேக் டு பேக் நைட் ஷோ போயிட்டுருப்போம். இப்போது நினச்சி பார்க்கும்போது அந்த சைடு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரில. ஐ திங்க் இந்த பாஸ்ட் 1 year we probably watched only one movie. டைம் தானே ஸ்பெண்ட் பண்ண கேட்குறேன், அதை ஏன் வந்து கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா மாறிட்டேன்னு சொல்கிறது வந்து அப்போ கொடுத்தது இப்போ கொடுக்கல அப்படின்றது இந்த டைம் தான். அது ஏன் கொடுக்க மாட்டீங்க? பாப்பாலாம் இல்லாமல் இருந்தது அப்போது. ஆ ஒரு கல்யாண ஜோறு சொல்லுவாங்கள்ல, ஒரு 1 year செம்ம ஜோராக இருக்கும். ஆ அப்புறம் கொஞ்ச நாள் போக போக பாப்பா வந்துச்சு, ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், இதே பயங்கரமாக யோசனையே இருக்கும். பயங்கரமாக திங்க் பண்ணியிருப்போம். அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், இது நம்மளுக்கு பத்தாது, இன்னும் 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 அப்படின்னும் போது சரி அதுக்கான இதுவில் பார்த்து அதை பார்த்து ஓடிட்டு இருப்போம்ல. அப்போ வந்து எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்க மாட்டேன் இப்பெல்லாம் அப்படின்னு. நான் எங்கம்மா அடுத்த வாரம் பில்லு கட்டுறதை பார்த்துட்டு அப்படின்னும் போதெல்லாம் கொஞ்சம் அந்த மைண்ட்லேயே தான் இருப்போம். ஓகே, அங்கே ஏன் நீங்கள் எல்லாம் யார் கொடுக்க மாட்டீங்க? அது ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது பேசும்போது திட்டுவா, ஆனால் இப்போ திட்டுறதுக்காகவே பேசுகிறா. அது அவங்க திட்டுறது எப்படின்னா, இது ஒரு 3வது மனுஷன் அந்த மாதிரி திட்டுறான்னா நான் இந்த டைம் ஜெயிலில் இருந்திருப்பேன் அந்த மாதிரி திட்டுவாங்க. முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக பேசுவாங்க. அப்போது நம்ம கொடுத்து வச்சோம் போலடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா தான் தெரியுதாடா அவ்வளோ வேஷமா, அப்போ போட்டதெல்லாம் வேஷமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, என்னங்க வேஷமா இல்லை ஏன் அப்படி? நான் வந்து ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இவர் ரொம்ப யூஸ் பண்ணார். அப்போது எனக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரா, அதனால எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். காலைல எழும்பிட்டு இவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போவேன் கிச்சனில். ஆனால் அந்த டைம்லலாம் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பார். படுக்கிற டைமில் கூட அவர் அந்த ஃபோன் வைக்கவே மாட்டார். நான் பேச போனால் என்னை பேச விட மாட்டார். அப்போ ஒரு 2-3 நாள்லாம் அப்படியே தானாகவே எனக்கு ப்ரெஷர் ஆகிடும்ல. ஒரு நான் லிவிங் திங் ஒரு ஃபோனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஒரு லிவிங் திங் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ஒய்ஃப் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹஸ்பண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபோன் யூசேஜ் ரொம்ப அடிக்ஷனாக இருக்கா? யூசேஜ்னும் போது அதாவது காலையில் வேலைக்கு போய்ட்றோம். ஸோ வேலைக்கு போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட மைண்ட் எல்லாமே வேலையில் தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்லேயே இருக்கும்போது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் அப்பாடா அப்படின்னு அதை எடுத்து கையில் வைப்போம். அதை கையில் நம்ம எடுத்து வச்ச பிறகு தான் அவங்க கண் எடுத்து நம்ம மேலே வைப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எப்போ பாரு ஃபோனை தான் பார்க்குற, இப்போ தான் நீ என்னையே பார்க்குற, நீ தான் எப்போ பாரு ஃபோனை பார்க்குறன்ற. அப்படி இல்லை, இப்போ ஃபோன் பார்க்குறாங்க, ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம கூப்பிட்டா கூட நம்மளை வந்து கண்டுக்க மாட்டுறாங்க. நம்ம கோச்சிக்கிட்டு அப்படி போனால் மட்டும்தான் இவ கோச்சிக்கிட்டா நம்ம போய் பார்க்கலான்னு அப்புறம் வருவார் அவர். பசங்க ஃபோன் யூஸ் பண்ணுறத பற்றி ரெகுலராக சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, இவங்க வீட்டில் இருக்கும்போது வீட்டிலேருந்து என் கூட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து அவங்க அம்மா கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்து நம்ம கொஞ்சம் இன்றைக்கி ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனி டைம் இவங்க ஃபுல் டைம் காலில் தான் இருப்பாங்க. யார்கிட்ட பேசுவாங்க? அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா இல்லை, எங்கள் அம்மா கிட்ட இல்லை. ஓகே, மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பேசுவாங்க. எப்படி வந்து எங்க வீட்ல இருக்கும்போது இவங்க கூட ஃபோன் பேசிட்டு வந்தோமோ, இப்ப கல்யாணமாயி இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அது வந்து அம்மா கிட்ட ஷிஃப்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா பேசிட்டு என்ன அப்டேட்னு கொடுத்துட்டே இருக்கணும். கேட்டா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுல ரீசனே இதுதான். எங்களுக்கு பிரைவசி ப்ராப்ளம் இருந்தது கிடையாது. லைக் அது இன்ஃபேக்ட் எப்படின்னா, எனக்கு ஏதாவது கால் வந்தால் தயவுசெய்து நீ அட்டன் பண்ணுறேன், எனக்கு கால் பேசுகிற மூடில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அந்த டைம் சொல்கிறப்போ அவங்க ஏதாவது ஒரு சீரீஸ் பார்ப்பாங்க, நான் ஏதாவது ஒரு மூவி ஏதாவது ஓடிடியில் ஏதாவது இது பார்க்குறப்போ அவங்க ப்ரிஃபரன்ஸ் வேறையாக இருக்கும், என் ப்ரிஃபரன்ஸ் வேறையாக இருக்கும். எனக்கு இந்த படம் பிடிக்குமா, எனக்கு இந்த படம்லாம் பிடிக்காது, எனக்கு சீரீஸ் பிடிக்குமாங்க. ஸோ அதனால இது கம்ப்ளைண்ட்டாகவும் சொல்ல முடியாது, பிகாஸ் அவ்வளோ டயர்டாக வந்துருச்சு சொல்லிருங்க, அவ்வளோதான். அப்புறம் கம்ப்ளைண்ட்டாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இல்லை. நான் பார்க்கறது ஒரு 15-20 நிமிஷம், அவங்க வந்து ஒரு சீரீஸ் எபிசோட் ஆரம்பிச்சாங்கன்னா 7 முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அது அப்படியே ஒரு 3 hours. அவங்க வந்து ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ற ஒரு பர்சன். பிஞ்ச் வாட்ச் உட்காந்து பண்ற பிஞ்ச் வாட்சே கிடையாது. ஓகே, நான் வந்து சமைச்சிட்டு பிஞ்ச் அது ஓகே. இந்த பிஞ்ச் வாட்ச் கதைகள் சொல்லுங்களேன், எப்படிலாம் சமைச்சிட்டு பிஞ்ச் வாட்ச் பண்றது. சமைச்சிட்டு பிஞ்ச் வாட்ச் பண்ணுவீங்க? அது பாட்டி ஓடிட்டு இருக்கோம், வேற ஏதாவது வேலை பார்த்துட்டே தான். உப்பு பதில் சக்கரை போட்டீங்கன்னா சாப்பிட்றது இவர் தானே. கொஞ்சம் நல்லா தான் சமைப்பேன். ஸோ அது ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்கும் உண்டு. அதனால வேற என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேனோ அது சைட்ல இது போயிட்டே இருக்கும். பார்த்த எபிசோடு தான், லைக் புதுசா எல்லாம் கிடையாது. அதே எபிசோடு அதே இது நானே 100வது வாட்டி பார்த்துருப்பேன். ரிப்பீட்ல பார்ப்பீங்களா? ஆமா, அதே சீரிஸ் அதே எபிசோட். புதுசா எதுவும் பார்க்க அது மைண்ட் ஸ்பேஸ் கொடுக்காது. ஸோ ஒரு கம்ஃபர்ட்டா எது இருக்கோ ஏதோ பார்க்கணும், அவரையும் பார்க்கணும் அப்படி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா?
ஆனா எனக்கு புதுசா தான் பார்க்கணும் இதை. என்னையும் ஏற்கனவே பார்த்து உட்காந்து நீங்க இப்ப பாக்குறீங்க ஒரு விஷயம், அது வந்து ஒரு 100வது வாட்டி பாக்குறீங்கன்னா அவரு 100 வாட்டி பாத்துருக்கணுமா? அதேதான். அதேதான். ஆமா. அதேதான் அசால்ட்டா சொல்றீங்க. ஓகே, உங்களுடைய பாண்டிங் பத்தி ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது மாமனார் மாமியார் அந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்க. 2 பேருமே எந்த அளவுக்கு இருக்கும் அந்த பாண்டிங் அப்படின்னு? ஆக்சுவலாக நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னா நாங்கள் 3 பேர் ஒரு டீம் ஆகிட்டோம். அதாவது நானே, எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே நம்ம அங்கே போனனாலே அந்த ஒரு செலிப்ரேஷனே அவங்க ரெஸ்பெக்ட் எல்லாமே கவனிப்புகள் வேற லெவலில் இருக்கும். அங்கே போனால் வச்சுக்கோங்களேன், நான் ஒரு பிளேட் சாப்பிட்டேன்னா வைப்பேன், நினச்சா எடுத்து உள்ளே வைக்கலாம், ஆனால் உள்ளே வைக்க மாட்டேன். அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். நான் எடுக்கலாம் லைட்டாக எந்திரிச்சுன்னா அவங்க வந்து மாப்பிள உட்காருங்க என்ன அப்படின்ற மாதிரி அந்த ரெஸ்பெக்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். அங்கே போனால் நம்ம தான் கிங்கு, நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, வேணும்னே காலையே அப்படி தள்ளி விடுவோம். மாமனார் வீட்ல பயங்கரமா தாங்குவாங்க அப்படின்றாங்க. சோ அங்க நான் ஃபோன் பேசுறது கம்ப்ளைண்டா சொல்றாரு. இவர் என்னை அந்த அளவுக்கு பாத்துக்கிறாருன்னு நான் எல்லா கம்யூனிகேஷனும் கொடுக்கறனால தான் அவருக்கு அந்த ரெஸ்பெக்டே கிடைக்குது. அவங்க அது வந்து இருக்கு இல்லையா? எங்க சைடில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னை யாருமே நம்ப மாட்றாங்க. நான் என்ன சொன்னாலும் என் ஃபேஸ் என்னன்னா மாப்பிள்ளை சொன்னா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லவ் மேரேஜ் பேச பாருங்க, எவ்வளவு ஒரு பார்த்தா இவர் பொய் சொல்லுவாரான்ற மாதிரி இருக்கு. பண்ற எல்லா கிரிமினல் வேலையும் அவர் தான். என் ஃபேஸ்ல நான் எது பண்ணாலும் மாட்டிப்பேன். ஒரு ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் எது வந்தாலும் நாங்கள் எங்கள் வீட்டில் விட்டே கொடுக்க மாட்டோம். என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி இப்படி அப்படின்னு இவர்லாம் என்னை போய் தலையை அடமானம் வச்சுட்டு கிளம்பிடுவார். நீ தான் பிரச்சனை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, 100 அடி தூரத்தில் இருப்பார். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரிப்பேர். யார் யூஸ்வலாக சரி பண்ணுவார்? சரி பண்ணுவாங்க. மழை பெய்யுது, பைக் ரிப்பேர்னா அவங்க தான் சரி பண்ணோம். நம்ம ஒரு இடத்துல இருப்போம். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு பைக்கை 1 கிலோமீட்டர் என்னை தள்ள விட்டு வேற யாரோ காமனான ஒரு பர்சன் வந்து ஹெல்ப் பண்றாங்க. தாண்டி தான் போகணும். ஸோ அந்த ஹோட்டல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம். அப்ப அந்த ஹோட்டல் அம்மாட்ட சாப்பிட்றேன்ட்டு போயிட்டாருங்க. வேற ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு. வந்து என்னம்மா தனியா வந்திருக்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா அப்படி. நான் என்ன சொல்றது, அவர் அங்கதான் ஹோட்டல்ல சாப்பிட்றாருன்ட்டு எனக்கு சொல்ல முடியல. இல்ல அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு செல்ஃப் சென்டர்டா உங்களை பத்தி மட்டும் யோசிச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் வந்து 2 பேரும் போய் சாப்பிடலாம் தான் நான் கூப்பிட்டேன். நான் மட்டும் போறேன்னு சொல்லல. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு. சரி, வேற யாராச்சும்? அவங்களுக்கு ஏன் அது அப்படி இருக்குன்னா, நம்மளுக்கான பொருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் இது நம்ம கூட தான் இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து எதுக்கு, எப்படி இருந்தாலும் வீட்டில் தான் இருக்க போறா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளை தான் பார்க்க போறோம். எதுக்கு அதுக்குன்னு தனியா வந்து டைம் ஒதுக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது உண்மையா பிரதர்? நீங்க ஒயிட் ஷர்ட். ஆமா, அவங்க சொல்றது கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான். அப்போ வந்து ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தானே இருப்பாங்க. டேக்கிங் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறீங்களா அவங்கள? லவ் அஃபெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஐயோ, அவரு உருட்டு எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி உருட்டுனாரு பாருங்க, உருட்டுலாம். ஆக்சுவலி அந்த மாமனார் மாமியார் பாண்டிங் இருக்குல்ல, சண்டைனா எங்க அம்மா கால் பண்ணி அழுவார். உங்க பொண்ணு என்ன இப்படி பண்ணிட்டா, அது உங்களுக்கு தெரியுமா? அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு நான் கெடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. உங்க பொண்ணு என்ன பண்றன்ற அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. அது லைட்டா கண்ணீர் போட்டாதான் நம்புவாங்க. அப்ப அது வந்து ஒரு முதல கண்ணீரா இருக்குமா, உண்மையான கண்ணீரா இருக்குமா? ஒரு சில டைம் இருக்கும், நிறைய வார்த்தை பேசிடுவா. நான் கம்ப்ளைண்ட் பண்ணத கால் பண்ணுவேன், இப்படிலாம் பண்றான்ட்டு. ஒரு சில டைம் கோத்து விட்டு திட்டுல. எனக்கு இந்த கேள்வி ஏன் கேட்கணும், அந்த எஸ்ஏ சூர்யா காதுல வைப்பான்ல, அவங்க அம்மா திட்டது கேட்டா அப்படி இருக்கும். அதுக்காக நான் சொல்லுவேன். இந்த சைடு மாமனார் மாமியார் கூட பயங்கர பாண்டிங்கா இருக்காங்க பசங்க. ஆனா இங்க வந்து பாக்கும்போது இந்த மாமனார் மாமியார் பாண்டிங் வந்து ரொம்ப கம்மியா தெரியுற மாதிரி இருக்கு. அவங்கள்ட்ட உங்க பையன் என்ன பண்றாரு தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னா போதும். என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு வீடியோ எடுத்து காட்டிட்டேன் ஒரு நாள். நான் உங்க பையன் இப்பெல்லாம் பேசுறாரு. ஒரு நாள் என் மாமியார்ட்ட செம சண்டை. ஜீவிதா, அவன் இப்படிலாம் பேசுறான், நீங்க தான் என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, என் பிள்ளை பாவம் கோவப்படுவான், இப்ப தெரியுதா, குத்துதா உள்ள குத்துதா இப்போ அப்படின்னு தான் நான் கேட்பேன் அவங்கள்ட்ட. கோவப்படுறோம், அது காரணம் யாருன்றது உங்களுக்கே தெரியும். பேரண்ட் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, எங்கள் அம்மாவும் சரி இவங்க வீட்லேயும் சரி ஒன்று சேரும்போது எல்லாருமே சேர்ந்து இவதான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு மாடுலேஷன் தான் வரும். மாப்பிள்ளை நல்லவர் தான், அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களோட மியூசிக் கரியரில் நல்ல வந்திருக்காங்க, அதனால ஓகே இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தான் அந்த கிரெடிட்டும் வரும். விச் ஐ ஃபீல் சம்டைம்ஸ் பேட் பிகாஸ் அவங்க எஃபர்ட் எடுக்கிறாங்க, அவங்க நிறையா பண்ணுறாங்க, அந்த மியூசிக்லேயும் இருக்கட்டும் சிங்கிங்லேயும் இருக்கட்டும் நல்லா வராங்க. பட் ஒரு இது வரப்போ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கிரெடிட்டும் எனக்கு தான் வருது. அதாவது இந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த பூ ரொம்ப அழகா இருந்தாலும் இந்த காம்பு தான் தாங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பட்டிருக்காங்க. பட் எனக்கு நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி நல்ல ஒரு சிங்கர் அப்படின்னாங்க. ஸோ அவருக்கு டெடிகேட் பண்ற மாதிரி ஒரு பாடல்னா நீங்க என்ன பாடுவீங்க? துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்யும் பொன்னை வைத்தா துலாபாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து பேசும் முன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போனேனோ ஆருயிரே, ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி.
போல படாமல் பட்டு நகர்வேனடி வீணானூறு கனாவும் 100 விடை சொல்லடி முன்தினம் பார்த்தேனே. வாவ் 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 சூப்பர் நைஸ் நைஸ் அமேசிங் அமேசிங் சூப்பர். இப்போ இவங்கள மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹிடன் டேலண்ட் வந்து உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருக்கா? பாட்டு கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க, சூப்பராக பாடுவாங்க அவங்க. ஏடா அப்படியா? இல்ல இல்ல வா வா சேனல்ல உட்கார வச்சு உன்னை பாட வச்சு உன்னை முடிச்சிடுறேன் அப்படின்ற ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப நாளா ஒரு சாங்குக்கு டான்ஸ் கேட்டுட்டு இருக்காரு. சரி நான் கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே பக்காவா அந்த காஸ்டியூம்லாம் போட்டு ஆடலான்னு வெயிட் என்ன பண்ணிட்டு பாட்டுக்கு இருக்கேன். அப்படி? மின்சார கண்ணா பாட்டுக்கு. ஓ ரஜினிகாந்த் மாதிரி அதுல கூட சௌந்தர்யா சாங் கேட்கல, நீலாம்பரி சாங் தான் கேட்டிருக்காங்க. அந்த கேரக்டர்ல இருக்கவோ தான் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடவே சொன்னேன் அவங்கள. உலகத்திலேயே ஒரு கணவன் இப்படி ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்க மாட்டான். அதுவும் பாருங்க நீலாம்பரி ரெஃபரன்ஸ் கொடுத்து பாட வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் கேட்டார், அந்த பாட்டு அது என்ன பாட்டு? அது ஆக்சுவலி ஒரு குத்து சாங் தான். ஓகேவா? பாட்டு பாட்டு நண்ட ஒரு இது சாங். அதான் அது அவங்க வெர்ஷன்ல பார்க்கறத விட என் ஒய்ஃப் வெர்ஷன்ல பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டர் வேயா இருக்கிற மாதிரி ஒரு ஜாலியா ஒரு விஷயம் பண்ண போறோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டு வாங்க. எஸ், நம்ம கையில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தோன்னே பல பேர் வந்து ஃப்ளைட்டில் கொடுத்த மாதிரி ஜாலியாக தூங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதை வச்சு நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கண்ணில் போட்டுக்கலாம். எல்லாரோட கண்ணும் வந்து கட்டப்பட்டாச்சு. எதுக்காக அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பார்ட்னரை ரசிச்சிருக்கீங்க அப்படின்றத ஒவ்வொருத்தராக நான் வந்து கேள்விகள் கேட்பேன். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம், அவங்க சொல்ல போகிற பதிலை வந்து மனைவிகளான நீங்கள் வந்து கவனிக்கணும். அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுடைய கணவருடைய பெயர் சொல்ல மாட்டேன், அவர் குரலை வச்சே நீங்கள் வந்து அது உங்கள் கணவரா அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து என்ன கலர் ஷூ போட்டிருக்காங்க? ஷூ வந்து ஆக்சுவலாக அவங்க ஷூவே போடலன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே, அவங்க என்ன போட்டிருக்காங்க? ஸ்லிப்பர் தான் போட்டிருக்காங்க. ஓகே, அது என்ன கலர்? அது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான ஒரு பச்சை கலர். ஓகே, ஒஸ்டான ஒரு பச்சை கலர் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ இந்த குரல் வந்து கேட்டிருப்பீங்க. இது யாருடைய ஹஸ்பண்ட்? என்னோட ஹஸ்பண்ட். ஓகே, கரெக்ட் தானா? பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் தான் வந்து எங்கேயாச்சும் போகணுன்னா நான் என்ன போடணும் என்னங்கிறது அவர் தான் எனக்கு சஜஸ்டே பண்ணுவார் ஆக்சுவலாக. அதனால அவர் கரெக்டாக சொல்லிடுவார். அண்ட் இந்த வேர்ஸ்ட் பச்சை கலர் வாங்கி கொடுத்ததும் அவர் தான். ஓ மை காட், ஸோ தப்பான ஆளை நான் சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த சைடு வருவோம். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காரு? ஆஷ் கலர். ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி வரும். ப்ளூ மாதிரி வருமா, ஆஷ் கலரா இருக்குமா? ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். ஆமா. ஓகே, அவர் என்ன கலர் ஷூ போட்டிருக்காரு? ஒயிட் கலர். பெல்ட் போட்டிருக்காரா? இல்ல இல்ல. இல்ல. வா, இந்த அளவுக்கு சொல்றாங்களே. யாரோட ஒய்ஃப் வாய்ஸ் இது? சே, பரவாயில்லையப்பா, எல்லாருமே பெர்ஃபெக்டா கண்டுபிடிக்கிறாங்களே. பட் இந்த அளவுக்கு உண்மையிலே பெல்ட் போட்டிருக்கீங்களா இல்லையா? காட்டுங்க. பா, என்னங்க, அதான் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நீங்க சொல்றீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வேற எந்த கொஸ்டின் கேட்க மாட்டேன். கரெக்டா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர், உங்க ஒய்ஃப் வந்து செயின் போட்டிருக்காங்களா இல்லையா? போட்டிருக்காங்க. ஒரு தாலி செயின், அப்புறம் ஒரு குட்டி செயின். தாலி செயின், ஒரு குட்டி செயின் போட்டிருக்காங்க. தாலி செயினை மறைச்சிருப்பாங்க, குட்டி செயின் மட்டும் விசிபிள் ஆச்சு. அதாவது மறைக்கிறதெல்லாம் கேட்க, தாலி செயினை மறைச்சிருப்பாங்க, குட்டி செயின் போட்டிருப்பாங்க. ஆமா. ஓகே, மெட்டி போட்டிருக்காங்களா? போடலை. போட மாட்டேன். போட்ட மாதிரி இருக்கே. இல்லை, அது கால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அவுத்து வச்சுட்டாங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அவுத்து வச்சுட்டாங்களா? இதுக்கு மேலே நான் அதுவும் கேட்கலையா, நீ ஏதாவது சொல்லுவேன். மேக்ஸிமம் அவர் சொல்கிற கரெக்டு தான், பார்த்தாலே தெரியுது. அண்ட் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹேரில் கிளிப் போட்டிருக்காரா? ஆமாம், ஹேர் இது பேண்ட் ஒன்று போட்டுட்டு ஹேர் கிளிப் ஒன்று போட்டிருக்காங்க. நீங்கள் தான் போட்டு விட்டீங்களா? இல்லை, அவர் ஷர்ட்டை வந்து மடிச்சு விட்ருக்காரா இல்லை எடுத்து விட்ருக்காரா? மடிச்சிருக்காங்க, கையில் மடிச்சிருக்காங்க அண்ட் இன் பண்ணியிருக்காங்க. ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட்ஸை வந்து ரசிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். நான் நினச்சேன் இல்லை பல பேர் வந்து மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி. பட் ரொம்ப எல்லாருமே கரெக்டான ஒரு பதில்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம் கண்ணை. பா, இந்த ரவுண்ட்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா, அவங்க வந்து 2 செயின் போட்டிருப்பாங்க,
தாலியை உள்ள போட்டிருப்பாங்க தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது தவிர காலில் மெட்டிலாம் போட மாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தாலியா இருக்கட்டும் மெட்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்றது. தாலி எப்பவுமே போட்டு தான் இருப்பேன். ஆ. மெட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கால் குட்டியா இருக்குன்றதுனால அது அப்பப்போ ஓடி ஓடி வெளியே போயிடுதுன்றதுனால மெட்டி மட்டும் போட மாட்டேன். அது தொலைஞ்சிரும் அப்படின்றதுனால. இல்ல கால் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்றது. இல்ல இல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் சொல்றது பார்த்தா தொலைஞ்சிற மாதிரி சொல்லி இல்ல டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஏதோ ஓகே இருந்து டிஸ்டர்ப். ஓகே. ஸோ சொல்லிட்டு இருக்கும் போதே சிரிச்சிங்களே, உங்களுக்கு அந்த மாதிரி கதைகள் இருக்கா டிஸ்டர்பன்ஸ்? ஆக்சுவலி இப்போ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ மேரேஜ் அப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து போடுவாங்கல்ல, ஸோ அது வந்து இன்னமும் அவர் போட்டிருக்காரு. ஸோ அது நான் போடுறதை விட அவர் எனக்கு போட்டிருக்கணுன்றது எனக்கு ஆசையா ஓ, இவர் இருந்துச்சு. நீங்க மெட்டி போட்டிருக்கீங்களா? ஓ, கழட்டுங்க பார்க்கலாம். இது பயங்கரமான விஷயமா இருக்கே. வாவ், சூப்பர், சோ ஹாப்பி. உண்மையிலேயே நல்ல விஷயங்கள். வேற ஏதாவது மெட்டி ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி ஏதாவது? இல்லை ஸ்டோரின்ட்டு இல்லை, பட் இவரை பார்த்ததுக்கப்புறம் எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபாலோ பண்ணலாம். நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்கு எங்களுக்கு தாலி இருக்குது, குங்குமம் வைக்க சொல்லுவாங்க, நிறைய இருக்குது. ஹஸ்பண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை இல்லையா? மேபி இப்போ இதை வச்சு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்னது? அவங்க நேம் இவ்வளவு பெருசா டாட்டூ குத்தி வச்சிருக்கு. இதுக்கு மேல நான் வேற என்ன என்ன பண்ணணும்? என்ன போட்டிருக்கீங்க? அது கிளியராகவே தெரிய மாட்டேங்குதுங்க. ப்ரோ ஃபுல்லா நேம் தான் ப்ரோ இருக்கு. ஓகே சூப்பர். மெட்டி மெட்டி தாலி ஒரு- மெட்டி தாலி இல்லை, டாட்டூ என் ஃபேஸ் வந்து அவர் போட்டிருக்காரு. எங்க காட்டுங்க காட்டுங்க. வாவ், சூப்பர். இதெல்லாம் இங்க எப்படி லவ் பண்ற டைம்ல? இல்லை இல்லை, எனக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ அது போட்டு தந்தாரு. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, வேற வேற. பட் இவங்கெல்லாம் இவ்வளோ காமிச்சிருக்காங்க. ப்ராபப்ளி அவங்கள ஏதாவது போட வைக்கணும், என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போதான். ஓகே சரி, இப்போ நீங்க போட வைக்கணும்னு சொல்றீங்கல்ல, நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தரேன். நிறைய பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டவே வைக்கிறது, இன்னும் பேச்சுலர் லைஃப்லேயே இருக்காங்க, கல்யாணம் ஆனதை மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. ஸோ அதுக்காக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் விதமா ஒரு ஒரு ஐகானிக் ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து தரப்போறேன். அது உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. யார் யாரெல்லாம் உங்க ஹஸ்பண்டுக்கு இதை கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இந்த நேரத்துல அவங்களுக்கு நீங்க அதை வந்து கட்டி விடலாம் அப்படின்றதா. ஹஸ்பண்ட்ஸ் ரெடியா இருக்காருன்னு யார் கை தூக்குறாங்களோ அவங்க சொன்னாங்கன்னா நாங்க ஓகே, கட்டுறதுக்கு ready. ஹஸ்பண்ட்ஸ் யார் ரெடியா இருக்கீங்க? இதை வந்து நான் ஏத்துக்க தயார். ஐ எம் நாட் பேச்சுலர் எனிமோர், ஐ எம் a வெரி குட் ஒபீடியன்ட் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட். இல்ல இன்னொரு கண்டிஷனும், அது கழட்டவே கூடாதுன்னு சொல்லிருங்க. எங்கள மாதிரி நாங்க போட்டிருக்க மாதிரி அவங்க அதை கழட்டவே கூடாது. இல்ல இது ஓகே, இல்ல இப்போ நம்ம அது ஒரு எக்ஸெப்ஷனலா வச்சுக்கலாமே. அது இல்லைன்னா அட்லீஸ்ட் மெட்டியாச்சும் போட்டுக்கிட்டோம். ஓகே கையில வேணா கட்டிக்கிறோம். சரி, ஓகே, கையில கட்டிக்கிறீங்களா? வாங்க, யார் வாங்க வாங்க வாங்க. ரெடி. யா ப்ளீஸ், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஓகே, எதுக்காக இது கட்டுறீங்க? எப்படிலாம் இருக்கணும் இனிமேல் அவர்? இல்லை அப்படிதான் இருக்காங்க, பரவாயில்ல. இதுக்கு பரவாயில்ல, போதும், பாவம். ஓகே, ஒரு அன்பின் அடையாளமா அவர் என்னவர் அப்படின்றதுக்காக நீங்க இப்ப வந்து கையில கட்டியிருக்கீங்க. ஓகே, நைஸ் நைஸ், சோ ஸ்போர்ட்டிவ், சூப்பர் சூப்பர். ஓகே, வேற யாராச்சும் தயாரா இருக்கீங்களா? வாங்க, கம், வாங்க வாங்க. கழுத்துல தான் கட்டலான்ட்டு இருக்கேன். ஓஹோ, கழுத்துல, சூப்பர், நைஸ். ப்ளீஸ் கம் ஆன், ஏங்க கட்டுங்க. கம் ஆன், வாங்க வாங்க. வாவ், ஒன் தாலி டோட்டல் லைஃப் காலி. சூப்பர், நைஸ். இல்ல என்னடே, நீங்க எத்தனை முடிச்சு வேணா போடலாம். 3 முடிச்சு கூட போடுங்க. இல்ல இன்னும் நீங்க கட்ட முடியாத மாதிரி போடுங்க. ஆமா, கட்ட முடியாத மாதிரி கூட போடுங்க. இல்ல பாவம் வேண்டாம். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்குன்னு தெரியணுமா, அதுக்கு தான் இது எப்படா சான்ஸ் வெயிட் பண்ணுறா, நீங்கள் நல்லா எடுத்து கொடுத்து. சூப்பர், எஸ், நைஸ் நைஸ், சூப்பர். அடுத்து யார் வரீங்க? ஓகே, என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க ஹஸ்பண்ட்? எனக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது எனக்கு ஃப்ரண்ட் பண்ணி எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது தான் வேணும். மற்றபடி எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. பிரச்சனைன்னு வந்தால் அவர் எங்கேயோ போயிடுவார், இவ யாரோ நான் யாரோன்ற மாதிரி. அப்படி கிடையாது. நான் அந்த டைம்ல வந்து யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் என்னன்னா, இவனா என்ன புரிஞ்சுப்பா, என் கூட இருக்கா, இவளை சமாதானப்படுத்திடலாம், இது பண்ணிடலாம். பட் மற்றவங்க அந்த பப்ளிக்ல இருக்கும்போது அந்த டைம்ல சரி ஓகே, அவங்கள ஹர்ட் பண்ணிட வேணாம், அவங்க கூட சண்டை போட வேணான்றதுக்காக தான் நான் அதை பேசுறேன்.
இவ கையில கால்ல விழுந்தாது நான் அதை இவ்வளவு Console சமாதானப்படுத்தலாம். அந்த டைம்ல பண்ணிடலாம். வந்து அவங்க பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல ஒரு காமன் ஃபோரம்ல ஏதோ ஒண்ணா இருக்கட்டும் அந்த டைம்ல அவங்கள ஹர்ட் பண்ண வேணான்றதுக்காக தான் நான் ஒதுங்கி. ஆனா அதுக்கப்புறம் கையில கால்ல வந்து சமாதானம் பண்ணுவாரா? அதெல்லாம் பண்ணுவார். பட் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்குது. இவ தானேன்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு லெவல் இருக்குது. இவ்வளோதான் எங்களால் தாங்க முடியும்னு இருக்கு. அதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியல. ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணால் எனக்கு அது லைஃப் லாங் அது ஒரு ஹாப்பியாக இருக்குன்றது தான். என்னை விட்டு கொடுக்காம இருந்தால் நான் உன்னை லைஃப் லாங் ஹாப்பியாக வச்சுப்பேன்ல. அதாவது தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் அவங்க சொல்றது என்னைக்குமே நீங்க விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டு நீங்க இதை வந்து ஆஹா சூப்பர் 2 கை கொடுத்துட்டார் நல்லா கட்டுங்கம்மா. அது விலங்கு மாட்டுற மாதிரி இருக்கு. கழுத்துல கட்டுறீங்களா கையில இப்போ நீங்க விட்டீங்கன்னா கழுத்தி நீட்டோம் போல. கையிலே கட்டிடுறீங்க. ஓகே கையிலே கட்டுங்க. ஓகே ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்துடலாம். சூப்பர். அது ஒன்றும் பழக்கம் இல்லை. காலேஜ் படிக்கும்போது எத்தனை ராக்கி கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அப்படி தொடச்சி போட்டு போன காலம் தானே பாய்ஸோட லைஃப் அப்படின்றது. ஸோ சில்தா சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. வேற யார் வரீங்க? ப்ளீஸ் எதுக்காக நீங்க வந்து அவருக்கு கட்டணும்னு நினைக்கிறீங்க? வெளியே போகும்போதெல்லாம் கையை பிடிச்சிட்டே போவாரா. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க பார்க்குறதுனாலே பிடிக்க மாட்டாரு. சில டைம் அவங்கள ஆமாம் பொண்ணுங்களை பார்த்தாலே சில டைம் வந்து கை விட்டுட்டு நீ என் ஃப்ரெண்டு அப்படி நடந்துக்க அப்படி இல்லைன்னா நான் கட்டையாக இருக்கனால என் தங்கச்சின்னு சொல்லிக்க அப்படின்னு சும்மா ஆனா இதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டே சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமாம் கலாய்ச்சிட்டு தான் சொல்லுவார். ஆனால் இருந்தாலும் சில டைம் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குமா. நான் சொல்லுவேன் அதை ஒரு மாதிரி இருக்குன்னு. அதனால ஃபுல்லாக எடுங்க. இந்த இதை மட்டும் ஷார்ட்ஸாக கட் பண்ணி ஃபுல் ரொட்டேஷன் கை காசு போட்டு நான் அதை வந்து ரீச் பண்ண வைக்கிறேன். இனிமேல் இவர் வந்து எங்கேயுமே உங்களை தங்கச்சி அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ப்ளீஸ் கட்டுங்க. எங்க கட்டுறீங்க? ஆமா கமான் கழுத்தை காமிச்சாரு. ஆஹா சூப்பர். நைஸ். ஆஹா அற்புதம் அற்புதம். 3 முடிச்சு போட்டாங்க அவங்க. சூப்பர் பிரதர். ஓகேவா? ஹாப்பியா? ஆஹா கண்ணுல ஊத்திட்டாரு. ஓகே அடுத்து யாராச்சும் வரீங்களா? வாங்க டாட்டூவே போட்டாச்சு. வாங்கய்யா வாங்கய்யா. அது வேண்டாம் நான் மெட்டி போட்டு விடுறேன். எனக்கு அதான் மெட்டியா? ஆசை. ஆமா நான் என்னோடதே கூட ஓகே உங்க மெட்டி வாங்க. சூப்பர் வாங்க வாங்க மெட்டி போட்டு விடுங்க. அவங்க சொன்னாங்கல்ல எங்க போனாலும் வந்து தங்கச்சின்னு சொல்லிடுறாரு. இவருக்கு வந்து அப்படியே எங்க மன்மதன் நினப்பு என்ன பார்க்குறாங்க கேர்ள்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அவரோட லைசன்ஸ். அவர் முடிச்சு விட்டாச்சு. போட்டுடலாமா? ஓகே மன்மதன் கமான் காட்டுங்க. ஓகே ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. மாடு பிடிப்பட்டது. ஐயோ ஐயோ பாத்தீங்களா? எப்பப்பா மனம் விட்டு பேசுறது. அதாவது எவ்வளவோ விஷயங்கள் உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்திருக்கலாம். இல்லை இந்த விஷயங்கள் நீ சொன்னால் வந்து நான் வந்து ரொம்ப நீ கஷ்டப்படுவ அப்படின்றக்காக நான் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ட்ராமாவாக கூட இருக்கலாம். இல்லை நீ ஒரு விஷயம் பண்ண அதுக்கு நான் தேங்க் பண்ணவே இல்லை, அதுக்கு இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நான் தேங்க் பண்ணுறேன். இல்லை நீ பண்ணது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணை பார்த்து மனசை விட்டு அவங்கவுங்க பார்ட்னர்கிட்ட பேச போகிறீங்க. அதை வந்து அப்படியே ஒரு மொமெண்ட்டாக ஒரு லைஃப் டைம் மெமரியாக நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். நிறைய டைம் உன்னை வந்து நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் தென் வந்து இது வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதே இல்லை. ஓகேவா? ஏன்னா நான் உன்னை பார்த்ததுலேருந்து நீ எனக்கு வந்து ஒரு டேட் மாதிரி. எனக்கு அப்பா இல்லை. ஸோ வந்து நீ என்னோடய வெல்விஷர் மாதிரி தான். இன்னமும் உன்னை நான் அப்பா தான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நீ ரொம்ப நாள் கேட்ட ஆசை என்னை லவ் யூ சொல்லு அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் இப்போ அதை சொல்கிறேன். ஓகேவா? நான் வந்து உனக்கு தெரியும் நான் எல்லா இடத்துலையுமே உன் கூட நின்று இருக்கேன்னு உனக்கு தெரியும். எப்போவுமே நான் நிற்பேன்றது உனக்கு தெரியும். என்னை ஹர்ட் பண்ணியிருக்கதா நான் இல்லைலாம் சொல்லலை. நீ எல்லா இடத்துலையும் சில சமயங்கள் என்னை விட்டு கொடுத்துறியோ அப்படின்றது வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உனக்கு விட்டு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து அந்த இடத்துல பேசாத, இல்லை என்னை அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது ஒரு ப்ராப்ளம் என் வீட்டில் நான் கொண்டு போய் நான் வைக்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மாவா இருக்காங்க அப்படின்னா அவங்க சரிசமமாக வந்து என் மேலே தப்பு இருந்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க, உன் மேலே தப்பு இருந்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுவே உங்கள் வீட்டு சைடு அப்படின்னும்போது
நான் பண்ணாததுமே என் மேலே ப்ளேம் ஆகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் இவ்வளோ நாளும் நீ என் கூட இருந்திருக்க, இனிமேலும் நீ என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இவ்வளோ நாள் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஐ லவ் யூ. நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நிறைய விஷயத்தில் விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறேன், எந்த வித பொறுப்பு இல்லை அப்படி சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் பொறுப்பாக இருக்கிற கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா என் லைஃப்பில் கிடைச்ச பெரிய கிஃப்ட் நீ இல்லைன்னா நான் இப்போ இந்த நிலைமையில் ஒரு நல்ல நிலைமையில் 4 பேர் மதிக்கிற நிலைமையில் இருக்கிறேன்னா அது காரணம் கண்டிப்பாக நீ தான். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப ஜாஸ்தி லவ் பண்ணேன். ஆனால் உங்ககிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதனால் நான் இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த மொமெண்ட்டை வந்து நான் உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் பல வருஷம் கோயம்புத்தூரில் இருந்திருந்தாலும் நான் வந்து ஒர்க், ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேனே தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் ஒர்க் விட்டுட்டு when we both started taking care of business, ஒரு கான்ஃபிடென்ஸ் நீ எனக்கு கொடுத்த. லைக் யார் என்ன சொன்னாலும் இல்லை அவனால் முடியும், அவனால் என்ன இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்த. ஸோ ஐ ஸ்டார்டட் பீயிங் இண்டிபெண்ட். இப்போது எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸுக்கு எங்கே வேணாலும் நான் போய் என்னோடய ஒர்க்கை வந்து என்னால் பண்ண முடியும். அந்த இன்ட்ரோவர்ட்டுங்கிற இதிலேருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே நீ தான். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை பிக்கெஸ்ட் சப்போர்ட். லவ் யூ ஸோ மச் ஃபார் தட். நான் உங்ககிட்ட சொல்லாத என்ன ஒன்று சொல்ல நினைக்கிறேன்னா, உங்கள் வீட்டில் நீ எப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு நினச்சியோ இங்கே வந்து அப்படியெல்லாம் உன்னை இருக்க வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. உன்னை இங்கே போகாத அங்கே போகாதனவங்க அங்கே எல்லாமே உன்னை நான் கூட்டிகிட்டு போகணும். எப்படி ட்ரெஸ் பண்ணு அப்படி ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன பிடிச்சதோ நீ அதை போடணும், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். இந்த ஃப்ரீடம்ங்கிறது யாருக்கும் கொடுக்குறதில்ல. பட் உன்னை அந்த ஒரு ஃபேஸ்லேருந்து நான் வெளியே கொண்டு வரணுன்றது தான் ஆசைப்பட்டேன். அண்ட் மோரோவர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் எவ்ரிதிங் இன் மை லைஃப். பெஸ்ட் டெசிஷன் நான் வாழ்க்கையில் பண்ணதுலே உன்னை மீட் பண்ணது அண்ட் கல்யாணம் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நான் இந்த மொமெண்ட்டை வந்து உனக்கு சாரி சொல்கிறதுக்கும், நீ என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க, பட் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு என் கூட கடைசி வரைக்கும் இருக்க. நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, நான் அவனை விட்டு தான் போயிருக்கேன். ஆனால் அவன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் எல்லோரும் மாதிரி கிடையாது. நான் என்ன சண்டை போட்டாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும், நான் அவன் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். லவ் யூ. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி எதுவுமே பெருசாக ஷேர் பண்ணதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். நான் 10th எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், ஒரு பையனோட வாசன்றதே உங்ககிட்டேருந்து தான் வந்திருக்கு. நான் இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீ மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. நான் பெரிய பேரியரை உடச்சிட்டேன். ஃபஸ்ட் திங் வந்து எனக்கு என்னோடய லுக்ஸ் வச்சு எல்லோரும் ஜட்ஜ் பண்ணப்போ ஒரே ஒரு பர்சன், நீ ஒரு ஆள் குட்டியாக இருக்க, இப்படி இருக்க, அப்படி இருக்க, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் என்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நீ பழகியிருக்க. எனக்காக நீ நிறைய இழந்திருக்க ஜெகன். உண்மையாக சொல்ல போனோன்னா உன் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே எனக்காக நீ நிறைய இழந்திருக்க. நீ நிற்கலைன்றதுக்கோசம் அதான் நீ சொன்ன மாதிரி நீ அவங்களையும் காயப்படுத்தக்கூடாது, என்னையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எல்லா டைமும் அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. அதான் வேறு எல்லார்கிட்டேயும் நான் சிரித்து பேசினாலும் உங்ககிட்ட நான் கோவத்தை அவ்வளோ காட்டியிருக்கேன். அது எனக்கு எவ்வளோ சாரி சொன்னாலும் அது பத்தாது. ஐ லவ் யூ ஃபார் எவர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் மை லைஃப். ஐ லவ் யூ ஜாக்கி. நான் தான் ஒன்று நிறைய ஹர்ட் பண்ணேன். தேங்க்யூ. ஐ நோ யுவர் பர்த்டே இஸ் தேர். நான் உனக்கு சின்னதாக ஒரு gift கொடுக்கணும்னு ஆசை. நான் எப்பவுமே காய் கீழே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். பொதுவாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பசங்க தான் பொண்ணுங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் அப்படியே ஆப்போசிட். எனக்கு நீ நிறைய விஷயம் பண்ணியிருக்க. அதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்ல போகிறதில்ல. நான் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு. ஏன்னா நீ வந்ததுக்கப்புறம் தான் லைஃப் எவ்வளோ அழகானது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அண்டு சில விஷயத்தில் நீ சொல்லுவேன், நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்னை நான் முன்னாடி மாதிரி பார்க்குறது கிடையாது,
உன்னை நான் அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது, நீ அழகாக இருக்கன்னு சொல்கிறது கிடையாது அப்படின்னு. நான் அது சொல்லட்டாலும் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் இன்னும் அப்போது எனக்கு எப்படி இருந்துச்சோ அந்த ஃபீல் எனக்கு இப்போவும் இருக்க தான் செய்யுது. அண்ட் என் லைஃப்லேயே நான் இது வரைக்கும் எவ்வளோ மோசமான டிசிஷன்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் எடுத்த ஒரு டிசிஷன், ஒரு பெஸ்ட்டான டிசிஷன்னா அது நீ என் லைஃப்பில் நான் ஒன்று சூஸ் பண்ணது தான். ஐ ஆல்வேஸ் லவ் யூ. நான் என்ன சொல்லணும்னா, மேரேஜ் ஆன புதுசில் நிறைய கோவப்பட்டிருப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுதுருப்பேன். அதுலேயும் என்ன பெருசாக இதாகிட்டேன்னா, ஒரு சண்டையில் ரொம்ப உங்ககிட்ட கோவப்பட்டு நீங்களே அழுதுட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப சாரி. அது எப்படி சொல்லணும்னு தெரியல. நீங்கள் அழுதாலும் எனக்கு அது இது வரணும். அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப என் கோவத்தை குறைச்சிட்டு எல்லா கேரக்டரையும் மாற்றினது அதுக்கப்புறம் தான். அதே மாதிரி நான் என் லைஃப்பில் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். லவ் யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், நீ ஆசைப்பட்ட எதையும் என்னால் பெருசாக செய்ய முடியல. ஸ்டில் இன்னும் எனக்கு அதே சப்போர்ட்டை நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. ஸ்டில் அதே மாதிரி என் கூடயே நீ இருந்துக்கிட்டு இருக்க. சில நேரங்களில் இல்லை, இப்போவும் நான் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது என்னோட சுயநலத்துக்காக உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன். நான் ரீச் ஆகணும், நான் வெளியே தெரியணுன்றதுக்காக. உனக்கு இந்த சோஷியல் மீடியாலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் உன்னை வற்புறுத்தி நீ வேலைக்கு போயிட்டு வருவ, உன்னை கூப்பிட்டு வா ரீல்ஸ் பண்ணலாம், வா இந்த கண்டென்ட் பண்ணலாம், வா அது பண்ணலாம் இது பண்ணலான்னு கூப்பிடும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலுமே அதை ஒரு பக்கம் சரி நமக்காக நம்ம ஒய்ஃப் எல்லாத்தையும் சகிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் எல்லோரும் நினைப்பாங்க புருஷன் காலடியில் பொண்டாட்டி இருக்கணும்னு. ஆனால் என்றைக்குமே நான் உன் காலடியில் இருப்பேன். நான் உன்னை கஷ்டப்பட்டு ரொம்ப சாரி. இன்னும் நிறைய தடவை ஹர்ட் பண்ணியிருக்கேன், வேணாம் கூட சொல்லியிருக்கேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது நீ தான். என்னை பார்த்துக்க யாருமே இல்லை. எனக்கு எங்கள் அப்பா இல்லை, நீ தான் எங்கள் அப்பா மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் நம்ம அந்த நிறைய ஃபேஸஸ் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. நம்ம இப்போ ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு ஃபேஸில் இருக்கோம். பட் வி ஹவ் கான் த்ரூ அ லாட். நிறையா விஷயம் கடந்து வந்திருக்கோம். ஐ திங்க் நம்ம மறுபடியும் அந்த ரொமான்ஸ் கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் டைம் தட் வி போத் ப்ரையாரிட்டைஸ் அவர் செல்ஸ் அகெயின். அண்ட் மறுபடியும் காஃபி ஷாப், நீ சொன்ன மூவிஸ் எல்லாமே போகலாம். அண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. as much as we want our daughter away from all this, அவளும் கண்டிப்பாக வளர்ந்து இதை பார்க்க போகிறா. அதனால் அவளுக்காக ஒரு சாங் நீ டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி, செல்லம் கொஞ்சம் கோடை கூட ஆகிடாதோ மார்கழி, பால் நிலாவும் கையிலே சோரா. ஓகே. பால் நிலாவும் கையிலே சோராகி போகுதே, வானவில் நீ சோடிட மேலாடையாகுதே, கண்ணம்மா கண்ணம்மா நிலம்மா என்னை என்னும் கொள்ளுதம்மா, கண்ணம்மா 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 அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே ஒளியும் தேன்மழை. சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ
ஆக்சுவலாக நம்மளை பற்றி ஏதாவது பேசும்போது ஃபன்னாக பண்ணணும்னு நினச்சோம். பட் இது எங்களை அறியாமல் எமோஷனல் ஆகிட்டோம். பற்றியா ஆக்சுவலி உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஆக்சுவலாக இது உன் நேற்றுக்கே முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் என்ன பர்த்டேக்கு நேற்று எனக்கு வாங்கினதா பயமாக இருக்கு. நீ ஏதாவது வாங்கிருக்க. ஓகே பட் இது என்னன்னு நீங்க தேங்க்யூ பார்த்துரு. ஓ தேங்க்யூ. ஐ லைக் பென்ஸ். இதை வச்சு ஒரு சைன் போடு அந்த இதில் சும்மா போடுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ Love மச். you. லவ் யூ. இந்த டைம் நான் எதுக்காக வந்தேன்னா உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக மட்டும் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா நான் வேணும்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதை வந்து கம்பல்சரி நான் உங்க கூட எப்பவுமே இருந்து மற்றவங்க நம்மளை எவ்வளோ பேசியிருக்காங்க அதெல்லாம் நம்ம ஓரம் வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலியை ரன் பண்ணி காட்டணும். ஓகேவா? இப்போ இந்த ஒரு தேங்க்ஸ்க்காக மட்டும்தான் ஸ்டேஜுக்கு வந்து இப்போ பேசிகிட்ருக்கேன். தேங்க்யூ. ஓகே. நான் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வந்து தனியாகவே நான் சாரி கேட்டு போயிடுவேன். இந்த இடத்துல எனக்கு உனக்கு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லணும், வேறு எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ இந்த சாரி வந்து இது இங்கேயே முடியக்கூடாது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வில் லீட் a successful life and happy and healthy life. எஸ், ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு இந்த செக்மெண்ட்டே. வந்து ஃப்ரம் த ஹார்ட்னு பேசுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாருமே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப அழகாக ஆழமாக வந்து வெளிப்படுத்துறீங்க. அதிலே தெரிஞ்சு உங்களுடைய டோக்கன் ஆஃப் லவ் எந்த அளவுக்கு உங்களுடைய பார்ட்னர் மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் நடக்கிற விஷயத்தில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அதனால் ஏமாற்றங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்மளுடைய பார்ட்னர் மேலே திணிக்காமல், அவங்களோட மைண்ட் செட் என்னன்னு தெரிஞ்சிக்காமல் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னா அந்த குறையை வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறத விட்டுட்டு அந்த நிறைய வந்து கொண்டாட நம்ம பழகிட்டோம் அப்படின்னாலே இந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ண முடியும். சூப்பர். ஓகே, த பெஸ்ட் ஸ்பீக்கர் யாரு அப்படின்றத வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் இது. ஃபர்ஸ்ட் ஜெகதீஷ் அண்ட் ஹேமா. சன் மியூசிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு. நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். டா எக்ஸ்டென்ஷன்ஸோட ஒரு கிஃப்ட் வவுச்சர். பி ஸ்போக்கோட கிஃப்ட் வவுச்சர். கூல் கிளப்போட கிஃப்ட் வவுச்சர். அடுத்து இன்னொரு பெஸ்ட் ஸ்பீக்கர் இருக்காங்க, சாந்தாராம் அண்ட் ஜீவிதா. சன் மியூசிக்கோட ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு. நெயில்ஸ் அண்ட் பியாண்ட்ஸோட கிஃப்ட் வவுச்சர். டா எக்ஸ்டென்ஷன்ஸோட கிஃப்ட் வவுச்சர். பி ஸ்போக்கோட கிஃப்ட் வவுச்சர். கூல் கிளப்போட கிஃப்ட் வவுச்சர். இந்த எபிசோடில் பெஸ்ட் கப்புளாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணியிருக்கிறோம், ஸ்ரீராம் அண்ட் ராகவி. சன் மியூசிக்கோட ஸ்பெஷல் கிஃப்ட். நெயில்ஸ் அண்ட் பியாண்ட்ஸோட கிஃப்ட் வவுச்சர். டா எக்ஸ்டென்ஷன்ஸோட கிஃப்ட் வவுச்சர். பி ஸ்போக்கோட கிஃப்ட் வவுச்சர். கூல் கிளப்போட கிஃப்ட் வவுச்சர். ஒன் மோர் பெஸ்ட் கப்புள் இருக்காங்க, நந்தகுமார் அண்ட் ஜெனித் மேரி. சன் மியூசிக்கோட ஸ்பெஷல் கிஃப்ட். நெயில்ஸ் அண்ட் பியாண்டோட ஸ்பெஷல் கிஃப்ட் வவுச்சர். டா எக்ஸ்டென்ஷன்ஸோட கிஃப்ட் வவுச்சர். பி ஸ்போக் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். கூல் கிளப் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கப்புள்ஸ்க்குமே கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்கு. ஸோ கிஃப்ட் வவுச்சர் ஸ்பான்சர்ட் பை பி ஸ்போக், டா எக்ஸ்டென்ஷன், நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் அண்ட் கூல் கிளப். சூப்பர். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எபிசோடில் அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஆஷிக்.